எப்பொழுதும் ஒரே மாதிரி ஃபிஷ் ஃப்ரை பண்ணி சாப்பிட்டு போர் அடிச்சு போச்சா? அப்போ இந்த தர்பாரி ஃபிஷ் ஃப்ரை ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல கொஞ்சம் திக்கான கிரேவியோடு இந்த ஃபிஷ் ஃப்ரை சாப்பிட்றதுக்கே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி செய்கிறதும் ரொம்ப ஈஸி. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு முதல்ல மீனை எப்பொழுதும் பெசுறதுக்காக நம்ம எடுத்துக்கிற அந்த மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு இதையெல்லாம் எடுத்து சேர்த்து அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா திக்கான பேஸ்ட்டாக எடுத்துக்கிட்டு, நான் இன்றைக்கி வஞ்சர மீன் ஒரு 3/4 கிலோ எடுத்திருக்கேன். அதில் நல்லா இதை பெசறிட்டு அப்படியே ஒரு 3/4 மணி நேரம் ஊற வச்சுருங்க. நல்லா ஊறட்டும். அடுத்ததாக ஒரு 10 போல் வரமிளகாவை நல்லா சுடுதண்ணியில் ஊற வச்சுருந்தேன். அது நல்லா ஊறினதுக்கு அப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 10 போல் சின்ன வெங்காயம், ஒரு 6-7 பூண்டு பல், ஒரு சின்ன துண்டு அளவுக்கு இஞ்சி சேர்த்து, ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளியும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. திப்பி இல்லாத அளவுக்கு இந்த மாதிரி. இப்போ அடுத்ததாக நம்ம பெசரி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா மீன், அதை வறுக்கிறதுக்காக ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. இப்போ அடுத்ததாக நம்ம ஊற வச்சுருந்த மீனை சேர்த்து நல்லா வறுத்து எடுக்கணும். மீனை எண்ணெயில் முக்கி பொரிக்கணுன்றது இல்லை, லேசாக ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டால் போதும். ஏன்னா நம்ம இந்த எண்ணெயை அடுத்து யூஸ் பண்ண போகிறோம். அதனால் ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்து தனியாக வச்சுருங்க. இப்போ இந்த மீன் பொரிச்ச எண்ணெயை லேசாக இருத்தி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அந்த எண்ணெயை ஒரு பேனில் சேர்த்து பொடியாக வெட்டின பூண்டு சேர்த்துக்கோங்க. பூண்டு லேசாக வதங்கி வந்ததுக்கப்புறமா அதில் பொடியாக நறுக்கின பெரிய வெங்காயம் ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகளை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்ததாக நம்ம இதில் கலருக்காக கொஞ்சமாக காஷ்மீரி மிளகாத்தூளும், அடுத்ததாக கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த மசாலா பவுடர்லாம் சேர்க்கும் போது அடுப்பு நல்லா சிம்லே இருக்கணும், இல்லாட்டினா எல்லாம் கரிஞ்சு போயிடும். இப்போ இந்த இடத்துல நம்ம அரைச்சோம் பார்த்தீங்களா அந்த பேஸ்ட்டு, அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ அடுத்ததாக இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே கிரேவி கன்சிஸ்டன்சிக்காக நம்ம இதில் சுடுதண்ணி சேர்க்க போகிறோம். ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு சேர்த்து நல்லா கலந்து விட்டு, கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிக்கட்டும். கொதித்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். நல்லா ஓரங்களில் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா அடுத்ததாக நான் இதில் தேங்காய் பூ சேர்க்குறேன். அப்படி உங்களுக்கு தேங்காய் பூ வேணான்னா தேங்காய் சில்லை கூட சின்ன சின்ன ஸ்லைஸாக வெட்டி சேர்த்துக்கலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். சாப்பிடும்போது இடையில இந்த தேங்காய் சில்லை நம்ம கடிக்கும்போது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ கிரேவி நல்லா வற்றி வந்ததுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சுருந்தோம் பார்த்தீங்களா மீன், அதை கடைசியாக சேர்த்து கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி இறக்கிற வேண்டியதான். ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபிங்க. தயிர் சாதம், ரசம் சாதத்துக்கெலாம் செம்ம சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். பிளெயின் ரைஸில் போட்டு கூட பிசைஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக அந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள்.